Hi everybody, welcome to Sudhi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஓமவல்லி இலை தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ இது நார்மலாக நம்ம கோல்டு சளி இருந்துச்சு அப்படின்னா நிறைய எடுத்துப்போம். கோல்டு காஃப் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய எடுத்துப்போம். ஸோ இந்த இலையை வச்சு நம்ம ஒரு டீ பண்ண போகிறோம், ஒரு மசாலா டீ பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு 6-7 ஓமவல்லி இலையை எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இது தெரியும் மிளகை 1-2 நுணுக்கி வச்சிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு இருந்தால் போதும், நிறைய போட்டாலும் காட்டமாக இருக்கும். அப்புறம் இது இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இஞ்சி வேண்டாவோ இல்லை மிளகு வேண்டானாலும் உங்களுக்கு எது வேணாலும் ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் காட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும். சளி இல்லை இருமல் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு காட்டமாக ஒரு டீயோ இல்லை கஷாயமோ ஏதோ குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணும்ல, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிளகு இவ்வளோ மிளகும் நான் போட போகிறதில்ல, கொஞ்சமாக தான் போட போகிறேன். இது ஓமவல்லி இலை, இஞ்சி, அப்புறமா டீ தூள், இது நான் நாட்டு சர்க்கரை இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான பால். ஸோ பால் நான் 2 பேருக்கு இப்போ டீ போடுற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பாலை காய்ச்சிட்டு இருக்கேன். இந்த பால் காஞ்சிட்டு இருக்க சமயத்தில் நான் இந்த ஓமவல்லி இலையை பொடுசாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ நான் இதை கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓமவல்லி இலையை ஆட் பண்ணலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஓமவல்லி இலையை நான் இதில் போட்டுடுறேன். இது நல்லா கொதிக்கணும். அந்த ஓமவல்லி இலையில ஒரு ஈரப்பதம் இருக்கும் பாத்தீங்களா, அது இதுல மிக்ஸ் ஆகணும். அதனுடைய ஃபிளேவர், அதனுடைய டேஸ்ட் எல்லாமே இந்த பால்ல இறங்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட போறோம். ஸோ பால் ஏற்கனவே கொதிச்சதுனால அது பொங்கி வர்றதுக்கு வரும். ஸோ சிம்ல வச்சுட்டு நல்லா சிம்ல வச்சே டீ போடுங்க. அப்பதான் அந்த மிளகு இதனுடைய காட்டம் எல்லாம் இந்த டீல இறங்கும். இப்ப பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நான் கொஞ்சமா மிளகு ஆட் பண்ணிக்க போறேன். போதும். கலரே பாத்தீங்கன்னா பாலோடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. சரி, கிளறிட்டே இருங்க. இப்ப நம்ம டீ தூள் போட்டுடலாம். இப்ப இந்த இஞ்சி சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ உங்களுக்கே தெரியும், நாட்டு சர்க்கரை இதில் போட்டோம் அப்படின்னா பால் திரண்டு வந்துடும். அதனால நம்ம டீ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டும் போது நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்க, டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துடலாம். ஸோ நாட்டு சர்க்கரை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஓமவல்லி டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். டீ தூள் போடாம குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்க. பால்ல மட்டும் ஓமவல்லி, மிளகு, இஞ்சி, அப்புறமா கொஞ்சமா துளசி இதெல்லாம் போட்டு பால்ல கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டு கொடுத்து பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.